அதே போல் இந்த பைரவ வழிபாடு எடுத்துக்கிடுங்க. நீங்கள் வெறும் ஒரு 11 நாள் இருந்து செஞ்சு பாருங்கள். சொர்ணாகர்ஷண பைரவன் நான் இதில் எந்திரம் எல்லாமே கொடுத்துருங்க. இதெல்லாம் புத்தகத்தில் உள்ளதான். நான் இதெல்லாம் தனியாக இல்லை. ஏன்னா வட மாநிலத்தில் உள்ள புத்தகத்தில் எந்திரம் வந்து வித்தியாசமாக இருக்காது. வடுக பைரவர் மட்டும்தான் உண்டு. வடுக பைரவர் ஏன்னா அவங்களுக்கு கூட இந்த வித்தைகள் தெரியாது. இந்த 8 பைரவர்களை வச்சு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட நான் படிச்சது கிடையாது. ஹிந்தி புக்கெல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது, சான்ஸ்கிரிட்லாம் இருக்குது. ஆனால் நம்ம புத்தகத்தில் இருக்குது எல்லாமே. இது வந்து மாந்திரீக ரத்னம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. மாந்திரீக ரத்னம், மலையாள மாந்திரீக ரத்னம், பழைய புக்கு. இப்போ என்கிட்ட உள்ள புக்கு எல்லாமே 2000 வாங்கினது. நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கிட்டு வந்த புக்கு இது எல்லாமே. அப்போமே வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தாத்தா கிட்ட கொடுத்தேன். அவருக்கு கொஞ்ச நாள் படிக்கணும்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் ஃபாரின்லாம் போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி இதில் வந்து முதல்ல உள்ள பைரவர் வந்து யார்? மகாபைரவர். மகாபைரவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் ஆகர்ஷண வேலைகள் பண்ணுவார். அதோட மந்திரங்கள் வந்து ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஜுவல ஜுவல மகாபீம பராக்கிரமாய சத்ரு நாசநாச ஹணஹண தகதக பாசைய பாசைய ஹும்பட் சுவாகா அப்படி இருக்கு. இப்போ சத்ருவெல்லாம் அழிச்சுக்கிட்டு நமக்கு வந்து நல்ல செல்வத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த மந்திரத்தோட விஷயங்கள். இதில் வந்து நீங்கள் எதாவது பிரயோகம் பண்ணணும், அப்படி யாரையாவது ஆகர்ஷணப்படுத்தணும், அதாவது பணத்தை வந்து ஆகர்ஷணப்படுத்தணும். எனக்கு தன வசிய வசிய அப்படிங்கிற விஷயங்கள் இது வந்துன்னு சொன்னால் இந்த பீமம் பராக்கிரமாய அப்படிங்கிறதுக்கு இது என்ன தனதானிய ஆகர்ஷய ஆகர்ஷய ஹும்பட் சுவாகா அப்படிங்கிற வார்த்தைகளை சேர்த்துக்கலாம். இதில் உள்ள மேலே உள்ளது தெய்வத்தை பற்றி போட்டிருக்கு. பீம பராக்கிரமாய சத்ரு நாசைய நாசைய ஹணஹண தகதக பாசைய பாசைய ஹும்பட் சுவாகா அப்படிங்கிற விஷயங்கள் போட்டிருக்கு இல்லையா, அந்த சத்ருங்கிற விஷயத்துலேருந்து எடுத்துருங்க. அப்போ இன்னார் வந்து எனக்கு ஆகர்ஷணமாகணும் அப்படிங்கிற விஷயத்து, அதாவது பணத்தை வந்து ஆகர்ஷணப்படுத்தலாம், பணத்தை ஆகர்ஷணப்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னால் புதையல் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆகர்ஷணப்படுத்தலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை ஆகர்ஷணப்படுத்தணும். ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய பொருளோ உயிரில்லாத பொருளோ எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதை வசியப்படுத்தினா வராது, வரவழைக்கிறது, ஆகர்ஷணப்படுத்தணும். இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து புதையல் இருக்கிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இல்லைன்னா ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கணும், ஏன்னா அந்த பொருளுக்கு ஆசைப்படுங்க, எனக்கு இந்த நிலம் எனக்கு கிடைக்கணும், நான் இந்த நிலத்தை விலைக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இதே எந்திரம் 2 எந்திரம் போடுங்க. 2லேயும் உரு போடுங்க. இன்னார் இன்னார் இல்லையா, இன்னார் இது வந்து ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படிங்கிறத போட்டுங்க. அந்த எந்திரத்தில் சும்மா ஆகர்ஷய ஆகர்ஷய என்ன நிலம்ங்கிறத கூட போடுங்க. நிலம்ங்கிறது என்ன போடுவாங்க, சான்ஸ்கிரிட்டில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கலாம். நீங்கள் வந்து எல்லாம் இந்த பூமி, இந்த பூமிங்கிற வார்த்தையை கூட போடுங்க. இது வந்து இந்த சர்வே நம்பரில் உள்ள பூமின்னு கூட நீங்கள் எழுதலாம். இந்த எந்திரத்தில் கூட தெளிவாக எழுதி வச்சுக்கிடுங்க. எழுதிக்கிட்டு இதில் வந்து ஒரு 1008 உரு போடுங்க. 1008 உரு போட்டால் ஒரு எந்திரத்தை எந்த நிலம் உங்களுக்கு வேணுமோ அந்த நிலத்தில் கொண்டு புதைச்சி வச்சுட்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால், எனக்கு இந்த நிலம் வேணும் 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 நான் வாங்கன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னால் யாருமே அந்த நிலத்தை வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த நிலம் நம்ம கைக்கு வரும். அது வந்து நம்மளுடைய உழைப்புன்னு எது இதில் இருக்குது. அப்போ அதுக்கு இந்த நிலம் வாங்குறதுக்கு என்னென்னு தேவை. அப்போ அந்த ஆளே வந்து உங்ககிட்ட வந்து எப்போ என் நிலத்தை வாங்கிடுதியா, நான் உனக்கு நான் இவ்வளோ ரூபாய்க்கு தர்றேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இதுதான் மாந்திரிகம். ஆனால் பைரவர் வந்து சொன்னோம் இல்லையா, சிவனுடைய அம்சம். அதாவது இதில் ஒவ்வொரு பைரவரும் இவங்க சொன்னால் நடக்கும். ஆனால் பைரவருக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த வசியம் ஆகர்ஷணம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாண்டா நம்ம இந்த பலியெல்லாம் கொடுத்து பழக வேண்டாம். ஆனால் பலி கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த கால பைரவர் இவங்கெல்லாம் இருக்காங்களே, அந்த மீதி 4 வேலைகள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பைரவர்களுக்கு பலியெல்லாம் கொடுத்தா தான் வேலை செய்யும். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த எந்திரத்தை போட்டு நீங்கள் வந்து தாயத்தா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போடலாம். சின்னதாக எழுதி தாயத்தா போட்டோன்னு சொன்னால் நிறைய ஆகர்ஷண சக்திகள் கிடைக்கும். அதே போல் நோய் நொடிகளுக்கு இந்த மகாபைரவருடைய இதை கொடுத்தோன்னு சொன்னால் நோய் நொடிகள் எல்லாமே தீந்துடும். நோய் நொடிகள் இருந்தாலோ, அதாவது எல்லாத்தையும் அடக்கக்கூடியது இதுதான், பைரவர் தான், சிவனுடைய அம்சம். அதனால் வந்து இந்த பைரவருடைய சக்தி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும். அதில் வந்து விபூதியில் நீங்கள் வந்து இந்த அச்சரத்தை போட்டு விபூதியிலையோ சந்தனத்திலேயோ குங்குமத்திலேயோ எதுனாலும் உங்கள் இடம் சார்ந்த அந்த இது என்னது அந்த பொட்டோ ஏதோ ஒன்று வச்சு அதில் வந்து அந்த அச்சரத்தை போட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை அதில் உருவேற்றி அந்த விபூதியை கொடுத்தாலே ஏவல் பில்லி சூன்யங்கள் நீங்கும். ஆகர்ஷணம் அவங்களுக்கு வந்து பண விஷயம் அந்த விஷயம் எல்லாமே வரும். அதேமாதிரி நான் சொன்னமே எப்படி வீட்டெலாம் பயன்படுத்தலாம்னு சொன்னால் அது விபூதியை வந்து தண்ணியில் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நெத்தியில் வச்சுட்டு போகலாம். அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ஆகர்ஷண சக்தி கூடும். இது வந்து
மகா பைரவர். அடுத்து வந்து குரூர பைரவர். குரூர பைரவர். ஓம் நமோ பகவதே உக்ர ரூபாய ஜுவல ஜுவல ஹும்பட் ஸ்வாஹா அப்படி இருக்கு. ஓம் நமோ பகவதே உக்ர ரூபாய ஸ்தம்பனத்துக்குள்ள மந்திரம் இது. இது என்ன பண்ணணும்னா, இந்த இதையும் நீங்கள் ஏதாவது விஷயத்தை ஸ்தம்பனப்படுத்தணும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தோட்டத்துலேயோ எதுலேயோ ஒரு இடத்துல இந்த புலி கரடி பன்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தடையாக இருக்குது. என்ன தோட்டத்துக்குள்ளே வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த எந்திரத்தையே விபூதியில் எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ இதில் நம்ம உக்ர ரூபாய ஜுவல ஜுவல ஹும்பட் ஸ்வாஹா அந்த விஷயங்கள் தான் போட்டிருக்கு. விபூதியில் எழுதி அந்த விபூதியை சுற்றி இது பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல வராது. அதே போல் தடகட்டு போடுறதுக்கு முக்கியமான எந்திரம். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஏவல் பில்லி சூன்யங்கள் கழிப்பு கழிச்சு எடுத்து ஏவல் பில்லி சூன்யங்களை வந்து நீக்கியாச்சு. நீக்கின பிறகு என்ன பண்ணுறோம், தடகட்டு போடணும் இல்லையா. தடகட்டு போடுறதுக்கு இந்த குரூர பைரவர் எந்திரத்தை என்ன பண்ணணும், 4 எந்திரம் எடுத்துக்கங்க. அதெல்லாம் 8 திசைனா 8 எந்திரம். சரி, வீட்டுக்குள்ளே வீட்டு முன்ன 5 4 போட்டுட்டு வீட்டு முன் வாசலில் 1 போடுங்க. இல்லை வாசல் நிலப்பகுதியில் மேலே எண்ணெய் 1 தொங்க விடுங்க. இப்போ ஒரு 6 எந்திரமாக எடுத்துக்கங்க. 6 எந்திரம் வரைஞ்சி இந்த உரு நீங்கள் போடுறோம். ஓம் நமோ பகவதே உக்ர ரூபாய ஜுவல ஜுவல ஹும்பட் ஸ்வாஹா. இந்த பைரவருடைய பேர் சொன்னாலும் எல்லாம் நடுநடுங்கி போயிடும். இந்த மாதிரி அப்படி போட்டால் என்னாகும், நீங்கள் அதில் வந்து 4ஐயும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து உரு போட்டு நீங்கள் ஊதுனாலும் சரி தான், பூ மூலமாக உரு போட்டாலும் சரி தான், விபூதி மூலமாக உரு போட்டாலும் சரி தான், எல்லாம் பூ அப்படி சொல்லிட்டு ஒரு ஊருக்கு ஒரு ஊதுனாலும் சரி தான். அப்படி வச்சு நீங்கள் வந்து அதுக்கு உரு போடணும். இதுக்கு படையல் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிகப்பு பூக்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சிகப்பு அரளிப்பூ பயன்படுத்தலாம், ரோஸ் பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னால் ஜாதி மல்லி, அது எல்லாத்துக்குமே பொதுவான பூ. அந்த மாதிரி பூக்கள் வந்து பயன்படுத்திக்கிடலாம். அதே போல் இந்த இதுக்கு வந்து எதுக்கு இந்த எந்திரத்துக்கு வந்து மை கட்டாயம் வைக்கணும். மைன்னு சொன்னால் நீங்கள் புனுகு ஜவ்வாது கோரோசன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி கூட ஒரு மையை வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் சர்வதேவதா அவசியமை வாங்கி வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி மை வச்சுக்கிட்டு தான் உரு போடணும். அப்போ தான் அந்த உரு வந்து சீக்கிரமாக அதில் ஏறும். அப்படி வச்சு நீங்கள் அஷ்டதிக்கிலையும் இந்த இதை உருட்டி நீங்கள் எட்டிக்கம்பு வச்சாலும் சரி தான். எட்டி வந்து காளிக்கு உரியது தான், பைரவருக்கும் உரியது தான். அதனால் வந்து எட்டிக்கம்பு கூட அந்த எந்திரத்தையும் வச்சு சுருட்டி 4 மூலையிலையும் நீங்கள் கலசத்துக்குள்ளே போட்டு புதைச்சாலும் சரி தான், சும்மா வச்சு புதைச்சாலும் சரி தான். அப்படி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் வீட்டை சுற்றி கட்டு விழுந்துடும், வீட்டுக்குள்ளே எதுவுமே அணுகாது. ஆனால் எதில் குறை வைக்கக்கூடாது, இதில் குறை வைக்கக்கூடாது. எதில், உருவில் குறை வைக்கக்கூடாது. 1008 சொன்னால் 1008 போட்டுடணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு 11 நாட்கள் இருந்து என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். எல்லாமே ஒரு 10,008 தான் சித்தி. இந்த மந்திரங்கள் எல்லாமே ஒரு 10,008 தடவை சொன்னாலே அந்த தெய்வம் வந்து சித்தி ஆயிரும். அதனால் ஒரு பைரவர் எடுத்தாலே போதும், அடுத்தடுத்த பைரவர்கள் டக் 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 டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. 8 வேலைகளும் இந்த பைரவத்தையில் தான் செய்ய முடியும். அப்படி இது வந்து ஸ்தம்பன வேலைகள் செய்யும். இதில் வந்து ஸ்தம்பனம்னு சொன்னால் எல்லாமே பண்ணலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் நமசிவாய எந்திரம் எதுக்கெல்லாம் போடுவோம், பேய் பிசாசு கோளாறு ஏவல் பில்லி சூனியம் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தாயத்து எழுத முடியுமோ எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தாயத்து போடலாம். அடுத்தது வந்து கபால பைரவர் எந்திரம். கபால பைரவர் இவர் வந்து மோகனம் பண்ணுவாங்க, ஆனால் மாரணமும் பண்ணுவார். இதில் வந்து மோகனம் முக்கியமான வேலை, மாரணம் வந்து 2 கால பைரவரும் பண்ணுவார், கபால பைரவர். அதில் வந்து மோகனத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கம் காலதண்டாய வஜ்ர வீராய ஹணஹண ஹும்பட் ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் கம் காலதண்டாய வஜ்ர வீராய ஹணஹண ஹும்பட் ஸ்வாஹா. இந்த மந்திரம் தான் இதுக்குள்ளது. இது வந்து மோகனம் அல்ல மாரணம். இந்த இந்த ஒரு எந்திரமும் 2 வேலைகள் வந்து செய்யும். மோகனமும் பண்ணும், மாரணமும் செய்யும். அப்போ இந்த விஷயத்தை எதுக்கு செய்யலான்னு சொன்னால், எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்யங்கள் இருந்தாலும் சரிதான், அந்த ஏவல் பில்லி சூன்யங்கள் உள்ள ஆட்களுக்கு இந்த எந்திரத்தை ஜபிச்சு இதில் வந்து பேர் போடக்கூடியது இருக்கு இல்லையா, கணகணாய ஹும்பட் சுவாகா. நீங்கள் இந்த இது போடுறதா இருந்தால் என்ன பண்ணுங்க, எந்திரத்திலேயே பேர் போட்டுடணும். இன்னார் மகன் இன்னாருக்கு ஏவல் பில்லி சூன்யங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், மாறைய இந்த மாதிரி வார்த்தைகள் கூட இந்த எந்திரத்தை சுற்றி போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டு ஒரு 1008 உரு போட்டு நீங்கள் அவங்களுக்கு தாயத்தா கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், அவங்க வீட்டில் உள்ள ஏவல் பில்லி சூன்யங்கள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு மோகன சக்தி, அவங்கள பார்த்தாலும் யாரெல்லாம் அவங்ககிட்ட சண்டை போட்டு போனாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், மறுபடியும் திரும்பி வருவாங்க. அடுத்தது வந்து பீசன பைரவர். பின்ன பைரவின்னு சொல்லுங்க, அதுவும் வித்வேஷன வேலை தான் செய்யும். அதே போல் பீஷண பைரவர் இவரும் வித்வேஷன வேலைகள் தான் செய்யும். இது வந்து ஓம் ஐம் க்ரீம் நமோ ஜெய பீசனாய
சர்வ வித்வேஷனம் குரு குரு ஹும்பட் சுவாகா. இது வந்து பிரிவு வேலைகள் செய்யக்கூடிய தெய்வம். சர்வ வித்வேஷனம்னு போட்டிருக்கு. இதில் யாரை வித்வேஷனம் செய்யணுமோ அந்த பேரை வந்து சர்வங்கிற இதை எடுத்துட்டு இன்னார் மகன் இன்னாரை விட்டு இன்னார் வந்து வித்வேஷனாய குரு குரு ஹும்பட் சுவாகா அப்படிங்கிற வார்த்தைகளை இது பண்ணிக்கலாம். இது வந்து வித்வேஷனம் என்கிற இது சொல்லும். இதை வந்து இந்த மைக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் என்ன செய்யும், இந்த மந்திரத்தை இந்த எந்திரம் போட்டு இந்த மை இருக்கு இல்லையா, நம்ம குறி சொல்லக்கூடிய மை ஏதாவது ஒரு மையை அரைச்சி வச்சுட்டு இந்த உரு போட்டோன்னு சொன்னால் என்ன செய்யலாம், குறி சொல்லலாம். அதே போல் பூமியில் இருக்கக்கூடிய அஞ்சனம் கூட தெரியுமா இந்த விஷயத்தில். இந்த பீசன பைரவரால் இதெல்லாம் செய்யும். அஞ்சனம் பார்க்கலாம், குறி சொல்லலாம். அதே போல் பிரிவு வேலைகள் எல்லாமே செய்யும். அதுதான் இந்த பீசன பைரவர். அடுத்து சண்ட பைரவர். சண்ட பைரவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் உச்சாடனம் பண்ணுவார். உச்சாடனம் ஓம் க்ரீம் சண்ட பைரவ சர்வ சத்ரு நாசய ஸ்தாபய உச்சாடாய ஹும்பட் சுவாக. சர்வ சத்ருன்னு போட்டிருக்க இடத்துல வந்து என்ன பண்ணலாம், எதிரிகளை வந்து நாசய ஸ்தாபய உச்சாடன்னு போட்டிருக்கலாம். ஏவல் பில்லி சூன்யம் எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏவல் பில்லி சூன்யம் எது இருந்தாலும் எல்லாமே நாசமாகணும் அப்படி தான் போட்டிருக்கு. இதை வச்சு ஏவல் பில்லி சூன்யத்தை வந்து விரட்டலாம். உச்சாடனம்ங்கிறது விரட்டுறது. இதில் வந்து என்னெல்லாம் பண்ணலான்னு சொன்னால் சித்தி செய்து எல்லா காரியமும் சாதிக்கலாம். கெட்ட தொழிலுக்கு ஒரு நாளும் நல்ல, எந்த இதுலேயுமே கெட்ட தொழிலுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து ஏவல் பில்லி சூன்யத்தை நீக்கலாம். அதே போல் ஏவல் பில்லி சூன்யம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி அடுத்தது வந்து உன்மத்த பைரவர். பேதனம் பண்ணக்கூடிய பைரவர் உன்மத்த பைரவர். அது வந்து ஓம் ரீம் அங்க்ளீம் உன்மத்தானந்த பைரவ சர்வ சத்ரு நாசைய குரு குரு சுவாகா. இதுதான் பேதன வித்தை தான் முக்கியமான வித்தைகள். பேதன வித்தைன்னு சொன்னால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே சித்தி பண்ணணும். முதல்ல 10,008 ஏறணும் கட்டாயம். உரு எல்லா எந்திரத்துலையும் 10,008 ஏறினா தான் அது வந்து சித்தி ஆகும். 10,008 ஏறின பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ தேவதை சித்தி ஆகும். பேதன காரியம் எல்லாம் செய்யும். இதுக்கு வந்து நீங்கள் எதை வச்சும் பேதனம் பண்ணலாம். இப்போ ஊமத்தங்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஊமத்தங்காயில் இந்த எந்திரத்தை ஊமத்தங்காயில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டு இந்த எந்திரத்தை சொருவி வச்சுக்கிட்டு ஊசி குத்துனீங்கன்னு சொன்னால் எதிராளிக்கு வந்து உடம்பெல்லாம் குத்தல் குடைச்சல் அப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். அதே போல் அதை வந்து சுடுகாட்டில் கொண்டு புதைச்சா எதிராளி வந்து எல்லாமே தெரியாமல் மறந்து எடுத்து பைத்தியம் பிடிச்சு திரிவான். இந்த மாதிரி நம்ம என்ன பொருளில் எதை செய்கிறோமோ அதை வச்சு அந்த வேலைகள் வந்து நடக்கும். ஊமத்தங்காயை வச்சு செய்யலாம். இந்த மாதிரி மையானத்தில் பதிச்சா அதுக்கான வேலைகள் வந்து நடக்கும். அடுத்தது கால பைரவர். இதுதான் கால பைரவர். ஓம் க்ரீம் வஜ்ரதண்டாய மகாவீர பைரவாய ஜுவல ஹும்பட் சுவாகா. இவன் இதில் ஹும்பட் சுவாகாக்கு முன்னாடி நீங்கள் எந்த வார்த்தைகள்னாலும் சேர்த்துக்கலாம். என்ன வார்த்தைகள்னாலும் சேர்த்துக்கலாம். இவர் வந்து மாரணம் பண்ணுவார். மாரணம்னு சொன்னால் எப்பேற்பட்ட தெய்வத்தை வச்சு வச்சுருந்தாலும் சரி தான். எப்பேற்பட்ட பேய் பிசாசு முனி காட்டேரி வேறு யாரெல்லாமோ உண்டு, பிரம்மராட்சசி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் இந்த எந்திரத்தை வச்சு கழிப்பு கழிக்கணும். இந்த எந்திரத்தை நீங்கள் அந்த வீட்டில் கொண்டு போய் இந்த எந்திரத்தை எழுதி இந்த எந்திரத்துக்கு உரு போடணும். உரு போட்டு அதில் இந்த கும்பம்லாம் வச்சுக்கணும். இந்த பைரவருக்கு வந்து கும்பம் வச்சு அந்த கும்பத்தில் நல்லா பெரிய குடமாக வச்சுக்கணும். குடத்தில் வச்சு அதில் வந்து பூ போட்டு இந்த எந்திரத்தை வந்து கீழே எந்திரம் வரைஞ்சிக்கணும். மேலே அந்த குடத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து பூ போட்டு ஒரு 1008 10,008 உரு ஏற்றணும். ஏற்றி அந்த தண்ணியில் வந்து என்ன செய்யணும், குளிக்கணும். யார், அந்த வீட்டில் உள்ளவங்க. குளிச்சா உடம்பில் உள்ள ஏவல் பில்லி சூன்யம் எல்லாம் பறந்து போயிடும். அதுக்கு பிறகு அதுக்கு என்ன பண்ணணும், சுற்றி ஸ்தம்பன கட்டு போடணும். ஸ்தம்பன கட்டுன்னு சொன்னால் என்ன சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்தம்பன கட்டு போடணும். ஸ்தம்பனில் கிங்கிலியை கட்டு போடுங்க, அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்தம்பன கட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் ஒரு தாயத்து போடணும். நீங்கள் பைரவர் வச்சு செஞ்சு எல்லாமே பைரவரே வச்சு செஞ்சுருங்க. செஞ்சால் வந்து இதெல்லாம் கைமேல் பலன் அப்படின்னு சொன்னால் பேய் பூதம் முனி காட்டேரி வைப்பு சூனியம் தகடு எழுதி 108 ஜெபம் இது அவை நிவர்த்தி ஆகும். அதாவது 108 உரு போட்டு இந்த எந்திரத்தை தாயத்தா போட்டால் கூட நிவர்த்தி ஆயிருமா. ஏன்னா மாரணம்னு சொன்னால் மாரணம்ங்கிறது ஆளை கொல்றது மட்டும் மாரணம் கிடையாது, எல்லாத்துக்குமே பொதுவானது. ஏன்னா நோய் மாரணம் இருக்குது, வியாதி மாரணம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியத்தை மாரணம் பண்ணுறது, அது ஆட்களை கொல்றது, மிருக மாரணம், நிறைய மாரணம், 8 வகையான மாரணங்கள் சொல்லுவாங்க. அதனால் வந்து மாரணம்ங்கிறது முழுவதுமாக அழிக்கக்கூடியது. ஸ்தம்பனம்ங்கிறது அதை ஒதுக்கி விடுறது, அப்படியே நிறுத்தி வைக்கிறது, அந்த விஷயங்கள் வெளியே வராமல் நிறுத்தி வைக்கிறது. உச்சாடனம்ங்கிறது விரட்டி விடுறது, விரட்டி விட்டால் கூட மறுபடியும் திரும்பி வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்,
அந்த தெய்வத்தை, தேவதையோ தெய்வமோ ஆன்மாவோ பேயோ பிசாசோ, அதை வந்து முழுவதுமாக அழிக்கிறோம். அதுதான் அந்த விஷயம். அதுக்கு பிறகு மறுபடியும் அது இங்கே இந்த இடமே தெரியாமல் போயிடும். அதுக்கு பிறகு சொர்ண ஆகர்ஷண பைரவர். எல்லாரும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பணம் தருவார் பணம் தருவார் பணம் தருவார்னு தானே இது பண்ணியிருக்கோம். அதே விஷயந்தான். ஏன்னா பணம் தரக்கூடியவர் தான். இதுதான் சொல்லுவாங்க, அந்த பைரவ வழிபாடு வந்து கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் நமோ பகவதே சொர்ண ஆகர்ஷண பைரவாய தனதானிய விருத்திகராய சீக்கிரம் வசியம் குரு குரு சுவாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வசியம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது இன்னார் வந்து இன்னாருக்கு வசியம் ஆகணும் அப்படி கூட போட்டு பார்க்கலாம். விருத்திகராய சீக்கிரம் இன்னார் இன்னார் இன்னாருக்கு இன்னார் என்ன இன்னாரை தேடி இன்னார் வசியமாக வசியமாக குரு குரு சுவாகா அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது ஒரு 11 நாட்களோ ஏதோ ஒரு நாட்கள், ஒரு 10,008 போடுறது வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருந்து அப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த வித்தைகளை வந்து பயன்படுத்தணும். இதில் இதுதான் பைரவ மந்திரங்கள், இதுதான் பாடத்தில் உள்ள மந்திரங்கள். வேற சொல்லுங்க. இது வந்து சித்தி வந்து எந்த பைரவர் எடுக்கலாம், வசியமா இல்லை கால பைரவர்களா? இப்போ எல்லா எந்திரமும் நம்ம 10,008 போட வேண்டியிருக்கு. எல்லா எந்திரமும் நீங்கள் 10,008 ஒரு கட்டாயம் போட்டே ஆகணும். சரிங்க. இது பஞ்சாயத்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஒரு இது வந்து ஒரு லட்சம் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம் தான். ஐயம் கிளியும் சமூரியும் ஸ்ரீயும் அவ்வளோதானே அந்த மந்திரம். பஞ்சாட்சரத்துக்கு 5 எழுத்துக்கு அதுதான் மந்திரம். அதனால் வந்து இதுக்கு வந்து வெவ்வேறு மந்திரங்கள் இருக்குது. அதனால் வந்து வெவ்வேறு விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம் சார்ந்தது. இவர் இதை தான் செய்வார், இவர் இதை தான் செய்வார் அப்படிங்கிறது. அதனால தான் பைரவ வழிபாடு எல்லாமே அஷ்டமி அன்னைக்கு வழிபடுவாங்களா. அவங்க எதுக்குன்னு சொன்னால் திருமண தடையோ வேற எந்த தடையோ, கால பைரவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சிடுவார். திருமண தடை எதனால் ஏற்படும், ஏதோ ஒரு எச்சி கோளாரோ பேய் பிசாசு கோளாரோ ஏதோ ஒரு விஷயத்தால் நமக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நல்ல விஷயங்களும் தடை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அதுக்காக அந்த வழிபாடு பண்ணணும்னு சொன்னால் என்ன ஆகும், அது வந்து அழிக்கும். அது இந்த மாதிரி எந்திரம் எழுதி நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த விஷயங்கள் முழுவதுமாக அழிஞ்சிரும். நீங்கள் இந்த திருமண தடை என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லாமே இந்த மாரணம் எந்திரம் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மாரண மோகனம் சொல்லிட்டு ஒரு வித்தை உண்டு இல்லையா, அந்த பைரவோட எந்திரங்கள் போட்டால் கூட என்ன ஆயிரும், இந்த ஏவல் பில்லி சூன்யங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே மாரணம் ஆயிரும். அவங்களுக்கு இந்த மோகன சக்தி வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து திருமணமோ என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தொழில் தடையாக இருந்தாலும் சரிதான். எல்லாத்துக்குமே இந்த பைரவருடைய எந்திரம் வந்து கைமேல் பலன் தரும். நம்ம செஞ்ச வித்தைகள்லே வட மாநிலங்கள்லாம் வித்தை செஞ்சுட்ருக்கான்னு சொன்னால் அவன் ஃபுல்லாக பைரவத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கான். காசியில் எங்கள் அஸ்ஸாம் எங்கே கல்கத்தா எல்லா இடமும் இந்த பைரவத்தைகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே நம்மளையுமே இந்த பெண் தெய்வங்களை வச்சு ரொம்ப செய்ய மாட்டாங்க. பெண் தெய்வம்னா பயம் அவங்களுக்கு அப்படி. அதனால் வந்து இந்த பைரவத்தை வந்து நல்ல பலன் தரும். ஆனால் நான் சொல்கிறது வந்து நாள்கோள் பார்த்து பண்ணணும். இந்த நாளில் தான் இந்த செயல் பண்ணணும். நாள்கோள் பார்க்குறது வந்து பஞ்சபக்ஷி நாள் பார்த்தாலே போதும். பஞ்சபக்ஷி நாள் அந்த சார்ட்லேயே போட்டிருப்பேன். அந்த பஞ்சபக்ஷி நாள் பார்த்தாலே போதும். இந்த திசை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்துக்கணும். யோகம் முக்கியமாக சித்தயோக நாளாக இருக்கணும். செயல்படுத்தக்கூடிய இந்தந்த விஷயங்களுக்கு இந்தந்த இது யோகம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக பண்ணினாதான் அது 100% வேலை செய்யும். சொல்லுங்க. இப்ப நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வந்து மேக்சிமம் வந்து இப்ப சித்தி எடுக்கிறதுனால வளர்புற வெள்ளி ஞாயிறு தான் சொல்லிருக்கீங்க. அது வந்து இப்ப நமக்கு வந்து ஆந்த பட்சிக்கு வந்து படுபட்சி நாள் ஆகுதுல, வளர்புற வெள்ளி ஞாயிறு அப்படி பண்ணலாமா? அப்படி இல்லை. ஆந்தையும் ஒரு நாள் இதாக இருக்கும்ல. ஆந்தை என்னைக்கு வருது, திங்கள் சனியோ திங்கள் புதனோ வரும். படுபட்சி நாளா வருது சார். வளர்புறையில வெள்ளி ஞாயிறு படுபட்சி வரும். வளர்பிற வெள்ளி ஞாயிறு படுபட்சி நாளா திங்கள் கிழமை இருக்குல்ல, ஆந்தைக்கான நாள். ஆந்தை அன்னைக்கு தானே உண்ணும். திங்கள் சனியோ திங்கள் புதனோ ஆந்தை உண்ணும். ஆனா ஏதாவது நம்ம வந்து முதல்ல சித்தி எடுக்கிறது வந்து வளர்பிற வெள்ளி ஞாயிறு தான் எடுத்து சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி அப்படி சொல்லல. வசியத்துக்கு இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த வசியத்துக்கு உண்டான மூலிகைலாம் படிக்க. அப்படி கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் சேரணும் இல்லையா, அன்னைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் என்னைக்கு வந்தாலும் நம்ம அன்னைக்கு எடுத்துக்கலாம். ஒரு சிலது வந்து இந்த வித்தைக்கு இந்த திதியும் இந்த நட்சத்திரமும் சேரணும். ரெண்டும் சேராமல் எடுக்க முடியாது. சிலது வந்து ஆதிவாரம்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நட்சத்திரம் வரும்போது இதை எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதனால ஞாயிறு செவ்வாய் அப்படி சொல்லலாம், எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். ஞாயிறு செவ்வாய் வல்லூர் உண்ணும், திங்கள் புதன் எது உண்ணும், ஆந்தை உண்ணும், அடுத்து வந்து வியாழன் வந்து காகம் உண்ணும், வெள்ளி வந்து கோழி உண்ணும். அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பட்சி வந்து ராஜா. அதனால ஞாயிறு இதானி கிடையாது, வளர்பிறையிலையும் தேய்பிறையிலையும் மாறுபடும். அந்தந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கலாம். படுபட்சி நாளாக இருந்தால் செய்யக்கூடாது, மற்ற நாளில் செய்யலாம். வேறு நாட்கள் இருக்கு இல்லையா, எல்லா நாளும் செய்யலாம். நம்ம திங்கட்கிழமையும் என்ன போட்டிருப்பாங்க அந்த புக்கில் பாருங்கள், திங்கட்கிழமை இந்தந்த வேலைகள்லாம் செய்யலாம்னு லிஸ்ட்டே இருக்குது. அதில் 27 நட்சத்திரத்துக்கும் 27 வேலைகள் செய்யலாம் அதில் திங்கட்கிழமையில். சொல்லுங்க. வணக்கம். ஆமாம், ஏவல் மைய நான் டெஸ்டிங் ஏன்னா அனுப்பி விட்றேன், சரியா? அதில் அட்ரஸ் அனுப்பி விடுங்க, ஏவல் மை டெஸ்டிங் பார்த்துருவோம் எப்படி இருக்கு. நீ சரியா? ஓகே. வணக்கம் குருஜி. மாந்திரிக திறவுகோல் கிளாஸ் என்னால் அட்டெண்ட் பண்ண முடியல. சரி சரி சரி. இப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய அதெல்லாம் ஆடியோ எல்லாமே நான் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த புக்கும் இந்த யூஎஸ்பிலாம் இருக்கு இல்லையா, யூஎஸ்பியோட புக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்குறோம் இல்லையா, அதில் அந்த மாந்திரிக திறவுகளோடைய ஆடியோ வரும். ஆமாம், அதில் வாங்கிக்கலாம் நீங்கள். சரி ஓகே. வணக்கம் சொல்லுங்க. சித்தெடுக்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு அந்த எந்திரம் எழுதி நம்ம அந்த முதல்ல வந்து அந்த உருவம் போட்டு அப்பதான் நம்ம வந்து அதே எந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்தணுமா, உபயோகத்துக்கு இல்லை வேற எந்திரம் எழுதணுமா? உபயோகத்துக்கு வேற எந்திரம். சித்தெடுக்கிறதுக்குள்ள எந்திரம் வந்து அதை வீட்டில் வச்சுக்கணும். அதை வந்து பிரயோகப்படுத்தக்கூடாது. பிரயோக எந்திரத்தில் நம்ம வேற வார்த்தைகளும் எழுதுவோம். அந்த எந்திரம் போக இன்னாருடைய மகன் இன்னார் இதை செய்யணும் அதை செய்யணும்னு வார்த்தைகள் எழுதுவோம். அதனால் அதை தான் பிரயோகப்படுத்தணுமே தவிர சித்தெடுத்த எந்திரம் வீட்டில் தான் இருக்கும் என்றைக்குமே. 8 எந்திரம் வச்சுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மை வச்சு பிரயோகம் அந்த ஒரு இடத்துல ஃப்ரேம் பண்ணி கூட வச்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க. ஆனா நீங்க வந்து முட்டை பேபி சாஸ்திரங்களை ஏவல் பண்றது வந்து முட்டை வச்சு சொல்லிருப்பீங்க தெரியுமா? இங்க ஒரு சேனல்ல, உங்களோட சேனல் பம் 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 நம்ம அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. அது நான் பத்தி பார்த்தேன். ஆனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் நான்சந்தி இந்த 4 ரோட்ல தான் போட்டேன். ஓ சரி 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 சரி. ஏன்னா நம்ம ஏவல் பில்லி சூன்யத்தோட தன்மைகள் இருக்கு. எப்படின்னு சொன்னா நம்ம பார்த்துருக்கோம்லையே, ஒரு பேயோட வேலை எவ்வளோ வேலை செய்யணும், அதே போல் ஆன்மாதானே அந்த ஏவல் உள்ள இடத்துலையும் இருக்கும். அப்போ சாதாரண முட்டைக்கு வந்து அது அடிபடலை, அதாவது எதாகலை, கைக்குள்ளே வரலன்னு அர்த்தம். அப்போ அதை விட அதிகமான விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம தந்திரத்தில் தான் போட்டிருக்கோம். ஆமாம் சரியா? வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள். கட்டவுக்கக்கூடிய முறைகள் எல்லாமே இதுதான். நீங்கள் வந்து அந்த இதில் இருக்கு இல்லையா, நான் கட்டறுக்கக்கூடிய மந்திரங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம புத்தகத்திலேயே இந்த பாடத்திலே கட்டறுக்கக்கூடிய மந்திரங்கள் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை போட்டு கூட நம்ம கட்டறுக்கலாம். கட்டறுக்கக்கூடிய மந்திரம் நான் இருக்கு பார்த்தீங்களா, கட்டறுக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எந்திரத்தை நீங்கள் அந்த அதாவது தெய்வத்தை கட்டியிருக்க மாட்டாங்க, தெய்வம் ஆடக்கூடிய ஆளை கட்டியிருப்பாங்க. அந்த ஆளோட தலையை ஃபுல்லாக சுற்றி ஒரு வெண்பூசணி எடுத்துக்கோங்க. வெண்பூசணி, தேங்காய் முட்டை, எலுமிச்சப்பழம் எல்லாத்தையும் இந்த தலையை ஃபுல்லாக சுற்றி யாருக்கு ஆட்டம் வருதோ அவங்க வந்து கட்டுப்பட்டாங்க. அப்போ வந்து அதை சுற்றி ஒரு இடத்துல வச்சு உரு போடுங்க இந்த மந்திரத்தை. அறிவோம் வடிவுள்ள மகாதேவி அம்மை ஆவேசம் கொண்டு இருக்கிறாள், நீயோ இடது பக்கத்தில் இருக்கிறாய் நாயோ அண்ணா இருக்கு இல்லையா, இது பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை, ஆனால் முதல்ல சுத்தி பண்ணிக்கணும். 108 தடவையோ 1008 தடவையோ போட்டுக்கிட்டு அதை ஒரு முச்சந்தியில் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, வெட்டி முறித்து அதில் ஒரு கற்பூரம் கொளுத்தி வச்சுட்டு ஒரு முட்டையோ எலுமிச்சம்பழமோ தூக்கி வீசிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த கீழே உள்ள சக்கரம் இருக்கு, தாயத்து போட நமசிவ நமசிவ வயநமசி இந்த சக்கரத்தை அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு இதை தான் ரெடி பண்ணணும். நமசிவ இந்த தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஓம் ஐயம் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீம் என்னோட எதிர்த்த அந்த இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தாயத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டி முறிக்கணும். வெட்டி முறித்து அங்கே வெட்டி முறிச்சிட்டு முச்சந்தியில் போய் வெட்டி முறிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்து கை கால் எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்த பிறகு நம்ம சாமிக்கு வந்து பூசை போட்டு அதுக்கு பிறகு இந்த தாயத்தை உடனே கட்டணும். அப்போ தான் மறுபடியும் அந்த கட்டு வந்து விழாது.
அவங்களுக்கு தான் செய்யணும். அது அவங்களுக்கு நீங்கள் போய் கூட செய்யலாம் அந்த மாதிரி. சரியா? ஆமாம். ம். சாமிஜி கடைக்கு அதிகப்படியான கூட்டம் வருது சாமிஜி. அதுக்கு கடைக்கு அதிகப்படியான கூட்டம் வரணும்னு சொன்னால் இந்த அஷ்டலட்சுமி எந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வழிபாடு பண்ணி இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் கடையில் முக்கியமான இடத்துல வந்து பூஜை பண்ணணும். ஆமாம், அந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஏன்னா இதில் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான் போட்டிருக்கேன். இல்லைன்னு சொன்னால் கடையில் தடைகள் இருந்தாலும் சில நேரம் கூட்டங்கள் வராது. நம்ம கடையை பார்த்துட்டு அடுத்தவங்க கடைக்கு நேராக ஆப்போசிட் கடையில் போய் நிற்பான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த வித்தணி இல்லை, நீங்கள் வந்து இந்த பைரவருடைய வித்தையை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் சொர்ணாகர்ஷண பைரவர் இருக்கு இல்லையா, அந்த எந்திரத்தை போட்டு கொஞ்சம் திக்கு எந்திரத்தில் சொர்ணாகர்ஷண பைரவர் திக்கு எந்திரத்தில் கிடைக்குமா இருக்கும், அதை போட்டு அதில் மை வைக்கணும். மை வச்சு அதுக்கு இந்த உருவை போடுங்க. போட 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 அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் சரியாயிட்டு உங்களுக்கு வந்து வசிய சக்தி வரும், அந்த கடையில் வந்து கூட்டம் வரும். அந்த மாதிரி பண்ணலாம். சரியா? சரி. சொல்லுங்க. எப்படி? ஆமாம், சீத்தாப்பழம். ஆமாம், அது எல்லாமே ஓ அப்படியா? அப்போ அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் எஃபெக்ட் இருக்குன்னு இருக்கும். அந்த சீத்தாப்பழங்கிறது நம்ம காற்று கருப்பு இந்த இதெல்லாம் போகக்கூடியது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி எடுத்து போடுறதுக்காக தான் சீத்தாப்பழம் இலை. காஞ்ச சீத்தாப்பழத்தை வச்சு புகை போட்டாலும் அதான் காஞ்ச சீத்தாப்பழத்தை எடுத்து புகை போட்டு அடிச்சுன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஆனால் பெரிய அளவில் மாற்றம் இல்லை, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். அப்போ நம்மக்கிட்ட உள்ள சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு வேற மை பயன்படுத்துங்க. நீங்கள் மை தான் பயன்படுத்தி பார்க்கணும். சரி, ஓகே. கேள்வி கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு மியூட் போட்டுங்க. கேள்வி கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு மியூட் போடுங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஆமாம், அப்பதான் புரியும், இல்லைன்னா யாருக்குமே புரியாது. ஆமாம், மற்றவங்களும் கொஞ்சம் மியூட் போட்டுங்க. ஓகே. ரமேஷ் ஐயா சொல்லுங்க. ரமேஷ் ஐயா, உள்ளின்னு சொன்னா வெங்காயம் தான். அதாவது உள்ளின்னு சொன்னா வெங்காயம் தான். எங்க இடத்துல உள்ளின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன உள்ளி. ஆமா, சின்ன உள்ளி. ஆமா ஆமா ஆமா. வியாதி மாறன்னு சொன்னால் இப்போ நம்ம இருந்த இடத்துல இருந்து பண்ணுறதா இருந்தால் வேற. இப்போ இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருக்கிறார், அவருடைய வியாதி மாறன்னு சொன்னால் வைக்கிறது எல்லாமே ஐங்காய வேலை செய்கிறது வைக்கிற எல்லாமே சாஸ்தா கோயிலில் இருக்கக்கூடிய என்ன சிலை இருக்கும். சாஸ்தா கோயிலில் பாம்பு சிலை இருக்கும், யானை சிலை இருக்கும், குதிரை சிலை இருக்கும். இந்த மாதிரி சிலைக்கு கால் அடியில் வைக்கணும். இந்த இதில் வியாதி மாறணும் போட்டால் வசியத்துக்கு வந்து அதாவது அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துல நடக்குதோ 2 எந்திரம் வசிய எந்திரம் போட்டு 2 எந்திரத்துக்கு ஒரே மாதிரி உரு போடணும். உரு போட்டுட்டு இன்னாருக்கு இன்னார் வந்து வசியமாகணும் அப்படிங்கிற வார்த்தையை எழுதிடணும் 2லேயும். அப்போ அதில் ஒரு எந்திரத்தை எடுத்து 2லேயுமே மை வச்சிருங்க. ஏதாவது இந்த சர்வதேவதா வசியம்லாம் இந்த ஐங்காயம் வேண்டாம், மற்ற வசியத்துக்கு ஐங்காயம் பூசக்கூடாது. அஷ்டகந்த மாதிரி மையை வச்சுக்கிட்டு ஒரு எந்திரத்தை அந்த பொண்ணு எங்கே நடக்குது அந்த இடத்துல புதைக்கணும். அதை தாண்டி போகணும். அப்பார்ட்மெண்ட்டு அதுலேருந்து வெளியே வருவாங்க இல்லையா, அந்த ரோட்டில் தான் வருவாங்க கட்டாயம். அந்த ரோட்டோடி தான் வந்தாங்கன்னா அந்த ரோட்டில் எந்த இடத்துல ஒரு கம்பி எடுத்து குத்தி அந்த இடத்துல சின்ன ஹோல் விழும், அதில் வைங்க. ஒரு எந்திரத்தை அவங்க கழுத்தில் போடணும், தாயத்தான். ஆமாம் ஆமாம். மந்திரம் சொல்ல சொல்ல கொட்டாய் வருதுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வரும். ஒரு சிலதுக்கு வந்து அந்த தெய்வமே வந்தாலும் வரும் கொட்டாவி. ஆனால் மந்திரம் சொல்ல முடியாதா அப்படிங்கிற விஷயங்கள். என்ன மாதிரி மந்திரங்கள் சொல்றீங்க? என்ன தெய்வத்துடைய மந்திரம்? காளி மந்திரமா? உங்க குலதெய்வம் என்ன தெய்வம்? முனீஸ்வரன். ஆனால் காளியோட மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கொட்டாவியா வருது இல்லையா? அகோர காளியா இல்லை சாதாரண இந்த காளி இதுதானா? அகோர காளி. அகோர காளிங்கும்போது வரதான் செய்யும். அந்த தெய்வம் வந்து உடம்புல இறங்குதுன்னு அர்த்தம். அப்போ உடம்புல இறங்கிச்சுன்னா கொட்டாய் வரதான் செய்யும். அதான். ஆனாலும் அதையும் மீறி சொல்லுங்க வரும். ஆனால் அதில் பலன் இருக்கா? அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடும்போது நமக்கு வந்து அதுக்கான பலன் இருக்கணும். அதில் வந்து ஆபத்துகள் இருக்கக்கூடாது, வீடு நாசமாக போகக்கூடாது, நல்லா இருக்கணும். நம்ம அதை வந்து பார்த்துக்கிடுங்க, அப்படி வாட்ச் பண்ணிகிட்டே வரணும்.
சரி ஓகே. சொல்லுங்க. நீங்கள் கோபி சொல்லுங்க. கோபி சொல்லுங்க. இன்னும் எல்லாரும் சொல்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் மியூட் போடுங்க, அவங்க மட்டும் பேசட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. இவன் பிரிக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது, பிரிவு முறைகள். இந்த தூமாதேவி முறையை போட்டாலும் பிரிக்கலாம், தூமாதேவின்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் சொன்னோம் இல்லையா, கல், இந்த நம்ம புத்தகங்களில் எல்லாம் பிரிக்கக்கூடிய முறைகள் நிறைய போட்டிருப்பேன். அதில் வந்து எடுத்துகிட்டு இந்த கல்லை கூட வச்சு, அப்படியா டவர் பிரச்சனை நினைக்க, உங்கள் இதே கட்டாயி தான் விழுது அந்த இமேஜ். அதாவது எப்படின்னு சொன்னால், பிரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த கல் முறையை கூட பயன்படுத்தலாம். ஒரு 5 கூழாங்கல் இருக்கு இல்லையா, வெள்ளை கலர் கல் பார்த்து பறக்கி எடுத்து வச்சுட்டு, ஏதாவது ஒரு எந்திரம், பிரிவு எந்திரம்லாம் நிறைய இடத்துல போட்டிருப்பேன், வீடியோவில் போட்டிருப்பேன், இல்லைன்னு சொன்னால் புத்தகங்களில் இருக்குது. அந்த பிரிவு எந்திரத்தை விபூதியில் எழுதி அந்த கல்லையும் வச்சு ஜபிச்சுக்கிட்டு, அந்த கல்லை கொண்டு யார் யாரெல்லாம் பிரியணுமோ அந்த இடத்துல கொண்டு போடுங்க, அவங்க வீட்டில் கொண்டு போடுங்க. அப்போ அவன் வந்து பிரியணும்னு சொல்லி போட்டால் அந்த மாதிரி பிரிவாங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன ஒரு வேலை இருக்குது, எட்டி குச்சி எடுத்துக்கணும். ஒரு எட்டி குச்சி, ஒரு சுடுகாட்டு சாம்பல், ஒரு எட்டி குச்சை சுடுகாட்டு சாம்பலில் அந்த எலும்பு, சுடுகாட்டில் எலும்பு இருக்கும், வெள்ளை கலரில் எலும்பு இருக்கும், அந்த எலும்பில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கணும். அதே போல் எட்டி குச்சி, ஒரு இவ்வளோ நீளம் எட்டி குச்சி எடுத்துக்கணும். அது ரெண்டையும் ஒரு நூலால் சுற்றிக்கிட்டு சுடுகாட்டில் போய் நின்றுட்டு நசி 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 நசினி சும்மா உரு போடுங்க, எவ்வளோ போட முடியும் போடுங்க. உரு போட்டுட்டு நேராக கொண்டு யார் பிரியணுமோ அவங்க வீட்டில் போய் லேசாக சொருகிட்டு வந்துருங்க, எல்லாம் அந்த இடத்துல தூக்கி போட்டு வந்துருங்க. அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. இது ஒரு ஈஸியான தந்திர முறை, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க.